மார்ச் 22 சிஎஸ்கே அப்படி என்னதான் ரிவீல் பண்ண போறாங்க? சிஎஸ்கே ரோர் 2026ன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, என்னதான் அப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு கைஸ். மார்ச் 22ஆம் தேதி அன்னைக்கு சேப்பாக்ல நம்ம ஓஜி சூப்பர் கிங்ஸ் கரண்ட் சிஎஸ்கே பிளேயர்ஸோட ஒரு சின்ன சீரியஸ் மாதிரி ஆட போறாங்க போல. ஆல்ரெடி சிஎஸ்கே ரிலேட்டடாக 3 ப்ரோமோஸ் விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்போ தலை எப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. செகண்ட் ப்ரோமோவில் ஆயுஷ் மாத்திரை வந்து உண்மையாலுமே அவங்க எல்லாரும் வராங்களா, நான் அப்போ சின்ன பையனாக இருந்தேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த 2 ப்ரோமோ வச்சே நம்ம பசங்க ஆல்ரெடி டீகோட் பண்ணிட்டாங்க. சம்திங் ரிலேட்டட் டு ஃபார்மர் பிளேயர்ஸ் தான், அவங்களுக்கும் கரண்ட் சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு ஏதாவது மேட்ச் மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அதுதான் உண்மையாக அமைஞ்சிருக்கு. அண்ட் தேர்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் நடந்து போகும்போது பாட்டு கிட்டே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு மியூசிக் ஆல்சோன்ற மாதிரி கூட நம்ம ஆளுங்க டீகோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதே பிரஸ் ரிலீஸ்ல இதையும் ஹைலைட் பண்ணிருப்பாங்க. ஓஜி சூப்பர் கிங்ஸ் vs கரண்ட் சூப்பர் கிங்ஸ் மேட்ச் ஒரு பக்கம் இருந்தாலும் கூடவே ஏஆர் ரஹ்மானோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை படிச்சு பார்க்கும்போதே தெரியுது இந்த ஈவென்ட் தாறுமாறா இருக்க போகுதுன்னு. ஓஜி சூப்பர் கிங்ஸ்ல யாரெல்லாம் வர போறாங்கன்றத பத்தி கிளியரா மென்ஷன் பண்ணல கைஸ். ஒரு 4 பேரை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னா, மங்கூஸ் பட், மேத்யூ ஹேடன், மாங்க் முரளி விஜய் அண்ட் நம்ம வால் சுப்பிரமணியம் பத்ரிநாத், இந்த 4 பேர் உட்பட நிறைய பேர் வராங்க போல. வேற லெவல் கூஸ் பம்ஸா இருக்க போது கண்டிப்பா ஒரு நாஸ்டாலஜிக் மொமெண்டா தான் நமக்கு இருக்கும். அதுலயே ஹேடன் வந்து மங்கூஸ் பேட்டை எடுத்துட்டு வந்தா இன்னும் செம ஹைலைட்டா இருக்கும். நம்ம ஆளுங்க லாஸ்ட் இயர் அடி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த வருஷம் இந்த மாதிரி ஃபேன்ஸ்க்கு ஏதாவது செய்யணும் இந்த மாதிரி பிளான் பண்ணி செய்யறாங்க. ஆப்வியஸா ஆர்சிபியோட அன்பாக்ஸ் ஈவென்ட் பார்த்து இவங்களும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி டெலிவர் பண்ணலாம்னு கூட பிளான் பண்ணிருப்பாங்க. பட் டெஃபினட்டா ஃபேன்ஸ்க்கு செம்ம என்ஜாய்மெண்டா இருக்க போது. இது ஆல்ரெடி நம்ம ஃபேன்ஸ் டீகோட் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. 22ஆம் தேதி தான் ரிவீல் பண்ண போறேன்னு சொல்றாங்க. அது ஒரு கிரிக்கெட் மேட்சா இருக்கும்னா டிக்கெட்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும்ல. அப்ப அதை முன்னாடியே ரிவீல் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு காலையில தாங்க யோசிச்சேன். போன வீடியோ நான் போட்டதுக்கு முன்னாடி அதை கவர் பண்ணலாம்னு பார்க்கும்போது சரி இன்னொரு 1 or 2 days வெயிட் பண்ணிட்டு கவர் பண்ணலான்ற மாதிரி இருந்தேன். அதுக்குள்ளேயே இவங்க இதையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் 22ஆம் தேதி நடக்க போற ஈவெண்ட்க்கு மார்ச் 15லேருந்து டிக்கெட்ஸ் கொடுக்க போறாங்க. சிஎஸ்கே ஆப், சிஎஸ்கேட அஃபிஷியல் வெப்சைட், டிஸ்ட்ரிக்ட் ஆப், டிஸ்ட்ரிக்ட் ஆப்போட வெப்சைட். ஸோ இந்த 4 பிளேசஸ்ல இருந்தும் நீங்க அஃபிஷியலான டிக்கெட்ஸை வாங்கிக்கலாம். இங்க நான் சர்ப்ரைஸ் ஆன ஒரு விஷயம், ஏஆர் ரஹ்மான் தான் வராரு, அனிருத் வரல. லைக் அனிருத் தான் வெறித்தனமான சிஎஸ்கே ஃபேன். நம்ம சேப்பாக்ல நிறைய லைவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. நமக்கும் ப்ரோமோ வீடியோஸும் சரி, இந்த ரிட்டென்ஷன் ரிவீல் பண்ற வீடியோக்கும் சரி, நம்மளோட அப்டேட்டட் 2018 அந்த சாங்கும் சரி அனிருத் தானே கம்போஸ் பண்ணாரு. மேபி பிஸியா இருந்திருப்பாரோ, பட் தெரியல கைஸ் அது என்ன விஷயம்னு. பட் எஸ், ஏஆர் ரஹ்மான் தான் வரப்போறாரு. அவரோட லைவ் பர்ஃபார்மன்ஸை நீங்க சேப்பாக்ல பார்க்கலாம். ரைட், இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். ஓஜி 11ல் யாரெல்லாம் இருக்க போறான்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. 4 பேர் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேயோட டாப் ஆர்டர் அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ மேத்யூ ஹேடன் வில் ஓப்பன் வித் முரளி விஜய், நம்பர் 3 ரெய்னா, நம்பர் 4 பத்ரிநாத். மீதி யாரெல்லாம் கூப்பிட போறாங்கன்னு தெரியல. இது பிளேயிங் 11ஆ இல்லை பிளேயிங் 7ஆ இல்லை பிளேயிங் 5ஆன்னு தெரியல. பிளேயிங் 5 இருக்காதுன்னு நினைக்கிறேன். 4 பேட்டர் இருக்காங்க. ப்ராப்ளி ஒரு பவுலர் வேணும்ல. ஸோ அதனால அட்லீஸ்ட் மினிமம் 2 பவுலர் வேணும்ல. ஸோ மேபி பிளேயிங் 7 ஆர் பிளேயிங் 11ஆ கூட இருக்கலாம். கண்டிப்பாக ஆல்பி மோர்க்கல் வருவார்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கைஸ் நம்ப முடியாது, இவங்க ஃப்ளெமிங்கை கூட தூக்கி பிளேயிங் லெவலில் போட்டாலும் போடலாம். ஃப்ளெமிங் அண்ட் அனிருதா பக்கத்திலே தான் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் கூட ஆடலாம். அது போக கண்டிப்பாக பிராவோ இருப்பார். பிராவோ வராமல் ஈவெண்ட் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ பிராவோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் அம்பாத்தி ராய்டு கூட இப்போ சிஎஸ்கேயோட ஒன் ஆஃப் த வீடியோவில் இருந்தார். ஸோ அவரும் இருப்பாருன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக ஸ்காட் ஸ்டைரிஸ் கூப்பிட்டா நல்லாயிருக்கும். அவர் இருந்தால் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும். ஸோ இதுதான் என்னோட கெஸஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உங்களை பொறுத்தவரை உங்களோட ஃபேவரட் ஓஜி பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.